என்னோட நிலத்தை வாங்கிக்கிறீங்களா? மனை போட்டு விற்கலான்னு வாங்கிறீங்களா? என்னங்க மைக்காரு, போன வருஷம் பயிர் பண்ணீங்க, ஆனா இப்போ விற்கிறேன்னு சொல்றீங்க. பயிர் பண்ணா ஒன்றும் வருமானம் வர மாதிரி தெரியல. வித்தாவாச்சும் ஏதாவது காசு பார்க்கலாம்ல, அதாங்க. மைக்காரு, இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான கசப்பான உண்மையை சொல்லட்டுமாங்க. சொல்லுங்க பட்டுக்குட்டி. விவசாயம் பண்ணா லாபம் கம்மி, பிளாட் போட்டு வித்தா கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கலான்னு கணக்கு போடுறீங்க. நீங்க ஒன்று யோசிச்சிங்களா? விளைநிலத்தை மனையாக்குனா உங்க தலைமுறைக்கு லாபமா இருக்கும், ஆனா அதே நிலத்தை வனக்காடுகள் ஆக்குனா இந்த உலகமே லாபம் பார்க்கலாம். நீங்க ஏன் யோசிக்கல? மைக்காரே, நீங்க ஒரு இடத்த வீட்டு மனை ஆக்கும் போது அங்க 4 சுவர் மட்டும்தாங்க முளைக்கும், ஆனா அதே இடத்துல மரங்களை நட்டு பாருங்க. அந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான பறவைகள், தேனீக்கள், அணில்கள்னு ஒரு பெரிய உயிரின கூட்டமே குடியேறுங்க. மனுஷங்க மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு இடத்த கொடுத்துட்டு வாழ்றதாங்க வாழ்க்கை. சிமெண்ட் காடுகளை கட்டினா வெறும் ஏசி காற்று தாங்க கிடைக்கும், ஆனால் மரங்களை வளர்த்தா மட்டும்தாங்க சுவாசிக்க காற்று கிடைக்கும். மரங்கிறது